الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الشيطان يعدكم الفقر ويأمركم بالفحشاء والله يعدكم مغفرة منه وفضلا. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். நம்முடைய நாயகம் சர்தாரே ஆலம் ஷஃபீஉல் முத்னிபீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்பிக்கை மாறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், வலிமார்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் உண்டாகட்டுமாக. கிருபையாளன் அல்லாஹ் தஆலா புனிதம் நிறைந்த இந்த ஜும்ஆவினுடைய நன்னாளில் என்ன நன்மைகளை நாளை நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோமோ அந்த நன்மைகளை பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக அடையப்பெற்ற நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நன்மையெல்லாம் சேர்த்து நல்லவர்கள் வாழிப்பானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த துனியாவில் எல்லா வஸ்துக்களையும் உயிரினங்களையும் மனித வர்க்கத்தையும் அல்லாஹ் படைக்கின்ற பொழுது ஏற்றத்தாழ்வோடுதான் அல்லாஹ் படைத்தான். இது அல்லாஹ்வினுடைய தனிப்பெரும் குதிரத்தை சக்தியை விளக்குவதற்கு தானே தவிர அவைகளை இழிவுபடுத்தி பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அல்லாஹ்விற்கு இல்லை. அல்லாஹ் தஆலா சில உயிரினங்களை வானத்தில் நினைக்கின்ற பொழுதெல்லாம் பறக்கின்றவைகளாக, சில உயிரினங்களை கடலில் மாத்திரம் வாழக்கூடியதாக, சில உயிரினங்களை தரையின் மீது பூமியில் மாத்திரம் வாழக்கூடியதாக, இன்னும் சில உயிரினங்கள் ஆகாயத்திலும் பறக்கும், கடலிலும் வாழும், தரையிலும் வாழும். அது நினைக்கின்ற பூமிக்கு கீழால் எந்த பகுதிக்கு செல்ல வேண்டுமோ சென்று வரக்கூடிய ஆற்றல்களை சில உயிரினங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றான். இப்படி துனியாவினுடைய படைப்பில் ஏற்றத்தாழ்வுகளை அல்லாஹ் தந்திருப்பதை போன்று ஏன் நபிமார்களுக்கு மத்தியில் கூட சிலர்களை காட்டிலும் சிலர்களை அல்லாஹ் உயர்த்தி ஆக்கி வைத்திருக்கின்றான். தில்கர் ரசூலு ஃபல்லல்னா பஅதஹும் அலா பஅதின். நபிமார்களில் ரசூல்மார்களில் சிலர்களை பார்க்கிறோம், சிலர்களை நாம் உயர்த்தியாக ஆக்கி வைத்திருக்கின்றோம். அல்லாஹ்வோடு பேசிய நபிமார்களும் உண்டு என்று அல்லாஹ் நபிமார்களுக்கு மத்தியிலேயும் எல்லோரையும் ஒரே அமைப்பில் அல்லாஹ் படைக்கவில்லை. அல்லாஹ்வினுடைய மனித படைப்பாக இருக்கின்ற இந்த மனித வர்க்கத்தை பிறக்கின்ற பொழுது எல்லோரையும் கோடீஸ்வரர்களாக, செல்வந்தர்களாக அல்லாஹ் படைக்கவில்லை. சிலர்கள் கோடீஸ்வரர்களாக, சிலர்கள் வறுமையினுடைய உச்சத்தில் உள்ளவர்களாக, இன்னும் சிலர்கள் ஏழ்மையினுடைய கீழ்நிலையில் உள்ளவர்களாக துனியாவில் மனிதர்களுக்கு மத்தியில் பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். இங்கு நாம் இந்த ஜும்ஆவில் நாம் விளக்க வேண்டிய ஒன்று, வறுமை என்பது அதை குறித்த விஷயங்கள், அது சம்பந்தமான விஷயங்கள். இது அல்லாஹ் விரும்புகின்ற ஒன்றா என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய குதிரத்தில் சக்தியில் கட்டுப்பட்ட ஒன்று. யாரை ஏழ்மை நிலையில் வைக்க வேண்டுமோ அவர்களை ஏழ்மையாக, ஏழையாகவே அல்லாஹ் வைத்திருக்கின்றார். யாரை செல்வந்தர்களாக, லட்சாதிபதிகளாக, கோடீஸ்வரர்களாக யாரை ஆக்க வேண்டுமோ அல்லாஹ் அவர்களை ஆக்கி வைத்திருக்கின்றார். ஆனால்
இந்த வறுமை என்பது பல வகைகளாக இருக்கின்றது. ஒன்று அல்லாஹ்வாக தருவது, இன்னொன்று நாம அதை தேர்ந்தெடுத்துக் கொண்டு வாழ்வது, மூன்றாவது நாம் செய்கின்ற பாவங்களால் ஏற்படக்கூடிய வறுமை. ஆனால் வறுமையை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டுமா வேண்டாமா என்று சொன்னால் நிச்சயமாக பாதுகாப்பு தேட வேண்டும். அதில் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற ஒரு ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான துஆக்களை அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், ஏராளமான துஆக்களை அல்லாஹ்விடத்திலே செய்திருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்ற பொழுது இப்படி துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி வ அஸாபில் கப்ரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று விஷயங்களை முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் உனக்கு இணை வைக்கின்ற அந்த பெரும் பாவத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றேன், வறுமையினுடைய சூழ்நிலைகளை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன், கபரில் ஏற்படுகின்ற வேதனைகளை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் செய்த இந்த துஆவில் வறுமையை முன்வைத்து நபி அவர்கள் துஆ செய்திருக்கின்றார்கள். ஃபக்ரை விட்டும் ஏழ்மையை விட்டும் வறுமையை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வழியில் நாமும் இந்த துஆவை அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கின்ற ஒரு மஜ்லிஸ், நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு ஏராளமான உபதேசங்களை சொல்லிக் கொண்டே வருகின்றார்கள். அதில் இப்படி நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், கானல் ஃபக்ரு அன் யகூன குஃப்ரா. ஏழ்மை என்பது அது குஃப்ரின் பக்கம் சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது, குஃப்ரை எடுத்துக்கொண்டு வரக்கூடியதாக இருக்கின்றது என்று சொன்ன பொழுது ஒரு சஹாபி எழுந்திருந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஃபக்ரையும் குஃப்ரையும் வறுமையையும் குஃப்ரையும் நீங்கள் இணைத்து பேசுகின்றீர்களே, இரண்டும் ஒன்றா என்று கேட்ட பொழுது ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம் என்று சொன்னார்கள். இன்னைக்கு துனியாவில் நாம் பார்க்கின்றோம், வறுமையின் காரணத்தினால், பொருளாதார பின்மையின் காரணத்தினால், இல்லாததன் காரணத்தினால் அந்த பொருள் வேண்டும், அந்த பொருளாதாரம் வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்களுடைய மார்க்கத்தில் இருந்து வேறு மார்க்கத்தின் பக்கம் செல்லக்கூடியவர்களை பார்க்கின்றோம். அதற்காக வேண்டி தனி ஒரு அமைப்பை இருந்து கொண்டிருக்கின்றது. தங்களுடைய மார்க்கத்தின் பக்கம் தங்களுடைய கொள்கையின் பக்கம் அவர்களை எடுப்பதற்கு மாத ஊதியங்களை அவர்களுக்கு தருவது, அவர்களுக்கு மாத தவணைகளை கொடுப்பது, அவர்களுக்கு ஏதாவது பொருள்களை செல்வங்களை கொடுத்து உதவுவது, இப்படி அவர்களுக்கு மாத பொருள்களை பொருள்களை குறித்து அவர்களை தங்களுடைய கொள்கையின் பக்கம் மார்க்கத்தின் பக்கம் எடுப்பதற்கென்று உலகளாவிய அமைப்புகள், ஏராளமான அமைப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அதனால் தான் ஏழ்மை வறுமை என்பது அது குஃப்ரின் பக்கம் சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதை குறித்தும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை ஹஜ்ரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார்கள். வறுமை எப்பொழுது ஏற்படும், அந்த வறுமை ஏற்படுவதற்குண்டான காரணங்கள் என்ன, வறுமையிலிருந்து விடுபடுவதற்குண்டான காரணங்கள் என்பது தனி ஒரு பாடம், வறுமை ஏற்படுவதற்குண்டான காரணங்கள் என்பது தனி ஒரு விஷயம். வறுமை ஏற்படுவதற்குண்டான அந்த விஷயங்களை நாம் அறிந்து கொண்டால், அவைகளிலிருந்து நாம் முழுமையாக நாம் விடுபட்டு விட்டால், அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் முழுமையாக தவிர்த்து கொண்டால் ஓரளவிற்கு நம்மால் வறுமையிலிருந்து விலகி இருக்க முடியும் என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பல ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றன. ஒரு நாட்டின் மீது தீவிரமான தாக்குதல் நடத்துவது என்பதோ அல்லது தீவிரவாத தாக்குதல் நடத்தினார்கள் என்பதற்காக வேண்டி அந்த நாட்டினுடைய மக்களை ஒட்டுமொத்தமாக அழிக்க வேண்டும் என்று நினைப்பதோ, ஒரு நாட்டின் மீது போர் தொடுப்பதோ, இதுவெல்லாம் சட்டென்று துனியாவில் வறுமையை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய ஒரு செயல். நீங்கள் எல்லாம் துனியாவினுடைய நிகழ்வினுடைய விஷயங்களை அறிந்தவர்கள். ஒரு நாடு எவ்வளவு செழிப்பாக இருந்தாலும் அந்த நாட்டில் திடீரென்று ஒரு போராட்டம் வெடிக்கின்றது என்று சொன்னால், அந்த நாட்டில் உள்நாட்டு கலவரங்கள் நடக்கின்றது என்று சொன்னால்
பொருளாதாரங்கள் எவ்வளவு பாதிக்கப்படுகின்றது, அந்த பொருளாதாரத்தில் எவ்வளவு சரிவுகள் ஏற்படுகின்றது, அந்த பொருளாதாரத்தை மீண்டும் அந்த இடத்திற்கு கொண்டு வருவதற்கு அந்த அதிகாரிகள், அந்த பொறுப்பாளர்கள் எவ்வளவு சிரமத்திற்கு உள்ளாகுகின்றார்கள் என்பதை ஒவ்வொரு நாட்டிலும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகள் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றன. அந்த வரிசையில் ஒரு நாடு பொருளாதாரத்தினுடைய சிக்கலில் அது இருக்கின்றது என்று சொன்னால், ஒன்று உள்நாட்டு கலவரமாக இருக்கும், அல்லது இன்னொரு நாட்டின் மீது போர் தொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்கும். ஒரு நாட்டின் மீது போர் தொடுப்பது என்பது, அது ஒரு நாட்டின் மீது தீவிரவாதமான தாக்குதல்களை நடத்துவது என்பது ஒரு மிகவும் பாவமான ஒரு செயல் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சில ஹதீசுகள் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. அது சட்டத்தில் வறுமையை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய ஒரு செயல். வறுமையை உண்டாக்குவதற்குண்டான ஏற்படுவதற்குண்டான காரணங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது முதலாவதாக சோம்பேறித்தனத்தை சொல்லுவார்கள். சோம்பேறித்தனம் என்பது ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடாத ஒரு செயல். சோம்பேறித்தனம் என்பது ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடாத ஒரு செயல். அதனால் தான் வறுமையை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எப்படி துஆ செய்தார்களோ அதே போன்று அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் கஸ்ரி, சோம்பேறித்தனத்தை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். ஜும்ஆவினுடைய நிகழ்வை குறித்து அல்லாஹ் பேசுகின்ற பொழுது ஃபைதா குதியத்தி ஸலாத்து, தொழுகை முடித்து விட்டால், தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு நீங்கள் வாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பைஅ, வியாபாரத்தை விட்டுவிட்டு ஜும்ஆவின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று பேசுகின்ற ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா அடுத்து பேசுவான் ஃபைதா குதியத்தி ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்தி, தொழுகை முடிந்து விடுமேயானால் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் துனியாவின் மீது நீங்கள் பறந்து விரிந்து தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். வபதகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய ஃபضலை, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை நீங்கள் விரைந்து சென்று தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். சோம்பேறித்தனம் என்பது மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடாத ஒரு செயல். உழைப்பு என்பது மனிதர்களிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு செயல். அந்த உழைப்பு என்பது எந்த வகையில் இருந்தாலும் சரி, விவசாயத்தை நோக்கியதாக, வியாபாரத்தை நோக்கியதாக, பொருளீட்டுவதற்காக வேண்டிய பயணம் மேற்கொள்வதாக, இன்னும் பிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உழைப்பு என்பது அல்லாஹ் விரும்புகின்ற ஒரு செயல் என்பதை வபதகு மின் ஃபضலில்லாஹ் என்கின்ற அந்த ஆயத்தின் மூலமாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கற்றுத் தருகின்றான். சோம்பேறி என்பது ஒருபோதும் இருக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்கள் எல்லாம் ஆடு மேய்த்தார்கள் என்று சொன்னார்கள். நபிமார்கள் எல்லாம் ஆடு மேய்த்து தங்களுக்குண்டான பொருளாதார வசதிகளை அவர்கள் ஈடுபடுத்திக் கொண்டார்கள், எடுத்துக்கொண்டார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது சஹாபாக்களுக்கு மத்தியில் நபி அவர்கள் சொன்னார்கள், நானும் ஆடு மேய்த்தேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு நபி, சய்யிதுல் அன்பியா, எல்லா நபிமார்களுக்கும் தலைவர், காமில் நபி, எல்லா நபிமார்களுடைய வருகையை பூர்த்தியாக்கிய ஒரு நபி, உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு நானும் ஆடு வைத்தேன் என்று சொல்லுவார்களே. ஆனால் உழைப்பினுடைய மகத்துவம், சோம்பேறி என்பது ஒரு மனிதனிடத்தில் எந்த வகையில் இருக்கக்கூடாது என்பதை தான் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்வினுடைய இறை இல்லத்திற்கு நீங்கள் வணங்குவதற்கு வருவீர்களேயானால், நீங்கள் வணங்கியதற்கு பின்னால் அல்லாஹ்வினுடைய ரிஸ்கை தேடுவதற்கு நீங்கள் வெளியே செல்லுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு மனிதர் அல்லாஹ்வினுடைய இறை இல்லத்திலேயே அமர்ந்திருந்தார். அல்லாஹ்வினுடைய இறை இல்லத்திலேயே அமர்ந்திருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய நிஅமத்தை, ஃபضலை, மஈஷத்தை நீங்கள் தேடுவதற்கு புறப்பட்டு செல்ல வேண்டாமா என்று அந்த சஹாபியிடத்தில் சொல்லுகின்ற அளவிற்கு ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில் அமர்ந்திருந்த ஒரு மனிதரை பார்த்து, அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்ற, அல்லாஹ் உங்களுக்கு விதித்திருக்கின்ற அந்த ரிஸ்கை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு சென்று தேடுங்கள் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல ஒரு நிகழ்வை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார்கள். இரண்டாவது, அல்லாஹ்வால் தரப்படுகின்ற சோதனைகள், அவைகளின் மூலமாக நமக்கு ஏழ்மைகள் ஏற்படலாம்.
அவைகளை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும், நாம் பொறுத்துக் கொள்ள வேண்டும். அப்படி பொறுக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய ஃபضل நமக்கு மேல் நிச்சயமாக நமக்கு கிடைத்துக் கொண்டது. ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய நிகழ்வு நமக்கு எதை சொல்லுகின்றது? அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அத்துணை நோய்களையும் பொறுத்துக் கொண்டார்கள். அல்லாஹ் வழங்கிய அத்துணை நோய்களையும் பொறுத்துக் கொண்டார்கள். அவர்கள் பொறுத்துக் கொண்டதற்கு பின்னால் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய வெகுமதி எதன் தெரியுமா? அந்த நோய் நீங்கியதற்கு பின்னால் பூமியின் மீது காலை தட்டுங்கள், உங்களுடைய நோய் நீங்கும் என்று அல்லாஹ் சொன்ன உத்தரவின் பிரகாரம் அந்த நோய் நீங்கியதற்கு பின்னால், அந்த நோய்க்கு முன்னால் அல்லாஹ் அவர்களுக்கு இவ்வளவு செல்வத்தை கொடுத்திருந்தானோ அதை விட பன்மடங்கு செல்வத்தை அல்லாஹ் கொடுத்தான். அய்யூப் நபியுடைய வரலாறு நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. ஆதலால் அல்லாஹ் தருகின்ற சோதனைகள் வருகின்ற பொழுது அவைகளை நாம் பொறுமையோடு நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது உபஷிரி சாபிரின் அல்லாஹ் சொல்லுவான், ஒரு நபர் ஒன்றுக்கும் விஷயம் மினல் கௌஃபி, பயத்தாலும் பசியாலும் பொருளாதார சுருக்கத்தாலும் இன்னபிற தன்மைகளால் உங்களை எல்லாம் நாம் சோதிப்போம். அப்படி சோதிக்கின்ற பொழுது யார் பொறுமையாளர்களாக இருக்கின்றார்களோ உபஷிரி சாபிரின் அவர்களுக்கு நீங்கள் பொறுமையாளர்களுக்கு நீங்கள் நற்செய்திகளை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு வாக்களித்து சொல்லுகின்றார். அல்லாஹ்வால் தரப்படுகின்ற வறுமைகள் என்பது அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. இன்னொன்று, அல்லாஹ் நமக்கு நிரம்ப செல்வத்தை தந்திருக்கின்றான். வாழ்ந்து போதும், வாழ்ந்தது போதும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு மனதிலே மகிழ்ச்சி, உள்ளத்தில் மகிழ்ச்சி, அவர்களுடைய எண்ணங்களில் மகிழ்ச்சி எல்லாம் வந்ததற்கு பின்னால் அல்லாஹ்வை தேடி நாம் எங்காவது செல்லலாமே என்று தங்களுடைய எல்லா செல்வங்களையும் துறந்து அல்லாஹ்வை தேடி இந்த துனியாவில் புறப்பட்டு செல்லுகின்ற அப்படிப்பட்ட ஒரு வறுமையை தானாகவே நாமாகவே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகின்ற தன்மை. ஹஜ்ரத் இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர். வரலாறு உங்களுக்கு தெரியும். எல்லாவற்றையும் துறந்து அல்லாஹ் யார் என்பதை நான் அறிய வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்களுடைய இடத்தில் இருக்கின்ற எல்லா செல்வங்களையும் ஒத்தி வைத்து விட்டு தாங்களாகவே வறுமையை தேர்ந்தெடுத்துக் கொண்டு வாழ்ந்த வலிமார்கள் நிரம்ப வரலாறுகள் உண்டு. அந்த வரலாறுகள் அவர்கள் எல்லாம் வறுமையை தாங்களாகவே தேர்ந்தெடுத்துக் கொண்டு அதில் அவர்கள் இன்பத்தை கண்டார்கள், அதில் அவர்கள் சுகத்தை கண்டார்கள், அதில் அவர்கள் அல்லாஹ்வை நேரடியாக பார்த்தார்கள். இந்த வறுமை என்பது வேறு. இப்படி வறுமை என்பதை பல வகைகளில் அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கின்றான். அவைகளில் எல்லாம் எந்த அளவிற்கு நாம் பொறுமை காக்கின்றோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ் தன்னுடைய நிஅமத்துகளை, அல்லாஹ்வுடைய அருள் நிஅமத்தை அல்லாஹ் நமக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றான். ஒன்றை நாம் விளங்க வேண்டும், வறுமையை உருவாக்கக்கூடிய செயல்கள் என்ன, வறுமையை வருத்தி வைக்கக்கூடிய செயல்கள் என்ன, அவைகளை மாத்திரம் நாம் தெரிந்து கொண்டால், அவைகளிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொண்டால் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அஊது பிக மினல் ஃபக்ரி, வறுமையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று துஆ செய்கின்ற பொழுது அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் சொந்த பந்தங்களை துண்டித்து வாழுகின்றார்களோ அவர்களை வறுமை சீக்கிரமாக பிடித்துக் கொள்ளும் என்றார். இந்த ஒரு விஷயத்தை ஒவ்வொரு மனிதர்களும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நாம் யாரெல்லாம் சொந்தங்களை துண்டித்து வாழுகிறோம், நம்மை யாரெல்லாம் துண்டித்து யாரெல்லாம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், இரண்டு நிலைகளிலும் நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்களே. ஆனால் சொந்த பந்தங்களை யார் துண்டித்து வாழுகின்றார்களோ அவர்களுடைய துஆக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை, அவர்களை வறுமை வேகமாக பிடித்துக் கொள்ளும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஹஜ்ரத் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த பொன்மொழிகளில் இருந்து வறுமைகள் எதனால் ஏற்படும், வறுமைகள் எதனால் ஏற்படுகின்றது என்பதை ஒரு சில விஷயங்களை நமக்கு முன்வைத்து சொல்லுகின்றார்கள். இசை கருவிகளை அதிகமாக வைத்திருப்பது, இசை கருவிகளை கொண்டு அதிகமாக இசைப்பது, இசை பாடல்களை வீடுகளில் சத்தமிட்டு கேட்டுக்கொண்டிருப்பது, இதுவெல்லாம் வறுமையை உருவாக்கக்கூடிய ஒரு செயல் என்பதை முதலாவதாக நமக்கு எடுத்து சொன்னார்கள். இரண்டாவது, முஸ்லிம்களுக்கு நீங்கள் துரோகம் செய்தால், முஸ்லிம்களுக்கு நீங்கள் துரோகம் செய்தால் வறுமை உங்களை வாட்டி வதைக்கும் என்றார்கள். அதில் தலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு, முஸ்லிம்களுக்கு நீங்கள் எந்த வகையில் துரோகம் செய்தால், உங்களோடு சேர்ந்து வாழுகின்ற முஃமின்கள் முஸ்லிம்கள் அவர்களுக்கு நீங்கள் எந்த வகையில் துரோகம் செய்தாலும் அந்த நேரத்தில் நீங்கள் துரோகம் செய்தவர்களாக இருந்தால் உங்களை வறுமை வாட்டி வதைக்கும் என்று இரண்டாவதாக சொன்னார்கள். மூன்றாவது, அல்லாஹ் நமக்கு செல்வத்தை தந்திருக்கின்றான், அல்லாஹ் நமக்கு
செல்வத்தை தந்திருக்கின்றான். அல்லாஹ் தந்திருக்கின்ற அந்த செல்வத்தை நம்மால் முடிந்தால் அதை நாம் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். அம்மா பின் அஹ்மத் ரப்பிக ஃபஹதீஸ், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்ற செல்வத்தை நீங்கள் வெளிப்படுத்தி காட்டுங்கள். இது அல்லாஹ் பேசுகின்றான். அல்லாஹ் தந்திருக்கின்ற அந்த செல்வத்தை மறைத்து இன்னும் வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தில் வெளிப்படையாகவே நான் ஏழையாக இருக்கின்றேன், என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகின்ற பொய்யான வார்த்தைகள் இருக்கின்றதே, அது உங்களை வறுமையின் பக்கம் சேர்க்கும் என்று ஹஜ்ரத் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு மூன்றாவதாக சொன்னார். நான்காவதாக சொன்னார்கள், நீங்கள் பேசுகின்ற அந்த வார்த்தைகளில் நல்ல வார்த்தைகள் இருக்க வேண்டும். அல்லாஹ் விரும்பாத, அல்லாஹுவால் வெறுக்கத்தக்க, ஆபாசமான, அருவருப்பான, அடுத்தவர்களுடைய மனதை புண்படுத்துகின்ற கெட்ட வார்த்தைகளை நீங்கள் உபயோகப்படுத்துவதற்கின்றது. அது உங்களுடைய வாழ்க்கையில் வறுமையானால் உங்களை வறுமையின் பக்கம் சீக்கிரமாக கொண்டு போய் சேர்க்கும் என்று நான்காவதாக சொன்னார்கள். ஐந்தாவது, அல்லாஹுவால் தடுக்கப்பட்டிருக்கின்ற பாவங்கள், எந்த பாவங்களாக இருந்தாலும் சரி, பெரிய பாவங்களாக இருந்தாலும் சின்ன சின்ன பாவங்களாக இருந்தாலும், அந்த பாவங்களை செய்ய வேண்டும் என்று ஆசை கொள்வது அல்லது அந்த பாவத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்வது, அந்த பாவங்களை எண்ணுவது, இதுவெல்லாம் உங்களை வறுமையின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்று ஐந்தாவதாக சொன்னார்கள். ஆறாவது சொன்னார்கள், அன்னௌமு பைனல் மக்ரிபி வல் இஷாஇ, மக்ரிபுக்கும் இஷாவிற்கும் மத்தியில் உறங்குவது, மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் மத்தியில் நீங்கள் உறங்குவது, அது உங்களை வறுமையின் பக்கம் சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வகபர துலூஇ ஷம்ஸி, சூரியன் உதயமாகுவதற்கு முன்னால் நீங்கள் உறங்குவதற்கு இருக்கின்றது, அது உங்களை வறுமையின் பக்கம் சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்று ஆறாவதாக நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றார். ஏழாவது, அல்லாஹுவால் சில பொருள்கள் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கும். எத்தீம்களுடைய பொருளாக இருக்கலாம், அனாதைகளுடைய பொருளாக இருக்கலாம், அல்லது உங்களிடத்தில் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்ட பொருள்களாக இருக்கலாம். இவைகளையெல்லாம் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் சாப்பிடுவது இருக்கின்றது. ஹராமான பொருள்களை சாப்பிடுவது உங்களை வறுமையின் பக்கம் சேர்க்கக்கூடியதாக இருக்கும் என்று ஏழாவதாக சொன்னார்கள். எட்டாவது, அல்லாஹ் உங்களுக்கு சில தேவைகளை வைத்திருக்கலாம் அல்லது தேவைகள் இல்லாமல் இருக்கலாம். உங்களுடைய தேவைகளை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகின்ற பொழுது அந்த தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி விடுவார். ஆனால் எந்த விதமான தேவைகளும் இல்லாமல், எந்த விதமான தேவைகளும் இல்லாத பட்சத்தில் ஜனங்களிடத்தில் நீங்கள் கையேந்துவீர்களேயானால், ஜனங்களிடத்தில் நீங்கள் ஏதாவது குறைகளை சொல்லி கையேந்துவீர்களேயானால், உடம்பில் நோய் இருக்காது, எனக்கு அந்த நோய் இருக்கிறது உதவி செய்யுங்கள் என்று சொல்லலாம். குமரகாரியம் இருக்காது, எனக்கு குமரகாரியம் இருக்கின்றது உதவி செய்யுங்கள் என்று சொல்லலாம். இப்படி எந்த விதமான தேவைகளும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஜனங்களிடத்தில் கையேந்தி யாசனம் கேட்பீர்களேயானால் வறுமையினுடைய வாசலை அல்லாஹ் உங்களுக்கு திறந்து காட்டுகின்றார். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை ஹஜ்ரத் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அடுத்ததாக நமக்கு எடுத்து சொன்னார்கள். அல்லாஹ் தந்திருக்கிற அந்த உணவில், அல்லாஹ் தந்திருக்கிற அந்த உணவில் நீங்கள் வேண்டுமென்றே அவைகளில் அதிகமான உணவுகளை நீங்கள் சேர்த்து வைப்பீர்களேயானால், வேண்டுமென்றே அதிகமான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு முடித்ததற்கு பின்னால் அடுத்த நேரத்திற்கு வேண்டும் என்றோ அல்லது அந்த உணவின் மீது ஆசை கொண்டோ அந்த உணவின் மீது பேராசை கொண்டு நீங்கள் உணவை சேர்த்து வைப்பீர்களேயானால் வறுமையினுடைய வாசலை அல்லாஹ் உங்களுக்கு திறந்து காட்டுவான். அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அடுத்ததாக சொன்னார்கள், யாராகிலும் ஒருவர் தங்களுடைய பெற்றோர்களை நோவினை செய்வார்களேயானால், யாராகிலும் ஒருவர் தங்களுடைய பெற்றோர்களை மனம் புண்படும்படி, அவர்களுக்கு கவலை தரும்படி, அவர்களுடைய மனக்கவலை ஏற்படும்படி நடந்து கொள்வார்களேயானால், அவர்களுக்கு நோவினை தருவார்களேயானால் வறுமையினுடைய வாசலை அல்லாஹ் அவர்களுக்கு திறந்து காட்டுகின்றார். ஹஜ்ரத் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அடுத்ததாக நமக்கு எடுத்து சொன்னார்கள், நீங்கள் நின்று கொண்டு தலை சீவக்கூடாது, நின்று கொண்டு நீங்கள் தலை சீவக்கூடாது. அப்படி சீவுகின்ற அந்த சீப்பு உடைந்த சீப்பாகவும் இருக்கக்கூடாது. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செயலை சொல்லி காட்டி அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நின்று கொண்டு தலை சீவுவது என்பது அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வினுடைய ரசூலுக்கும் பிடித்தமில்லாத ஒரு செயல், அல்லாஹ் விரும்பாத, அல்லாஹ்வினுடைய ரசூல் செய்யாத ஒரு செயல், விரும்பாத ஒரு செயல். நின்று கொண்டு நீங்கள் ஒருபோதும் தலை செய்வாதீர்கள். அப்படி தலை செய்வீர்களேயானால் அது வறுமையை உண்டாக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை மேற்கோள் காட்டி நமக்கு சொல்லுகின்றார்கள். அடுத்த ஹஜ்ரத் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் படுக்கையிலிருந்து நீங்கள் எழுந்திருப்பீர்களேயானால்
நீங்கள் சிறுநீர் கழிப்பதற்கு வேறு இடத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். சிறுநீர் கழிப்பதற்கு நீங்கள் வேறு இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். படுத்த படுக்கையிலேயே ஒருவாள் ஒரு நோய்வாய்ப்பட்டிருந்தால் பரவாயில்லை, ஏதாவது நோய் இருந்தால் பரவாயில்லை, எழுந்திருக்க முடியவில்லை, எழுந்து நடந்து செல்ல முடியவில்லை, அப்படி இருந்தால் பரவாயில்லை, அல்லாஹ் பொறுத்துக் கொள்ளுவார். ஆனால் எந்த விதமான காரணங்களும் இல்லாமல் படுத்த படுக்கையிலேயே நீங்கள் நின்று கொண்டு நிர்வாணமாக நீங்கள் சிறுநீர் கழிப்பீர்களேயானால் வறுமையினுடைய வாசலை அல்லாஹ் உங்களுக்கு திறந்து காட்டுவார். அதற்கு அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு இப்படி சொல்லிக்கொண்டே வருகின்ற பொழுது, இரவில் நீங்கள் வீட்டை சுத்தம் செய்யாதீர்கள். சுத்தம் செய்கின்ற அந்த வேலையை பகல் நேரங்களில் நீங்கள் செய்யுங்கள். பகல் நேரங்களில் நீங்கள் செய்யுங்கள். அப்படி செய்கின்ற பொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா பகல் நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த சுத்தத்தின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை தருகின்றான். ஆனால் இரவில் நீங்கள் எந்த விதமான காரணங்களும் இல்லாமல் இரவில் நீங்கள் வீட்டை நீங்கள் சுத்தம் செய்வீர்களேயானால் அது வறுமையை உருவாக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயத்தை ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார். தொழுகையை ஒருபோதும் புறக்கணிக்க கூடாது. தொழுகையில் பொதுவாக்காக இருக்கின்றோம், அதில் ஆர்வத்தோடு தொழுகைக்கு வந்துவிட வேண்டும், அது வேறு விஷயம். ஆனால் வேண்டுமென்றே ஒருவர் தொழுகையை புறக்கணிக்கின்றார் என்று சொன்னால் தொழ தேவையில்லை, தொழுதால் நமக்கு என்ன கிடைக்கும், தொழ வேண்டிய அவசியம் இல்லை, தொழுகை என்பது அவசியம் இல்லாத ஒன்று என்று சொல்லி தொழுகையை ஒருவர் புறக்கணிப்பாரேயானால் வறுமையினுடைய வாசலை அவர் தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்று ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு குறிப்பிட்டு சொல்லுகின்றார். அடுத்து சொன்னார்கள், உங்களுடைய வீடுகளில் சிலந்திகள் வீடு கட்டி இருக்குமே ஆனால் அதனுடைய தூசிகளை நீங்கள் விட்டு வைக்காதீர்கள். அதனுடைய தூசிகளை நீங்கள் விட்டு வைக்காதீர்கள். சிலந்திகள் வீடு கட்டி அதில் ஏதாவது நூலாம்படை என்று சொல்லக்கூடிய அதனோடு சேர்ந்த தூசிகள் இருக்குமே ஆனால் அதை நீங்கள் விட்டு வைக்காதீர்கள். உடனே அதை நீங்கள் சுத்தம் செய்து விடுங்கள். உயூத்தில் அன்கபூதி ஃபித்தாரி, வீடுகளில் சிலந்திகளுடைய வலைகளை அதனுடைய தூசிகளை நீங்கள் விட்டு வைக்காதீர்கள். அப்படி நீங்கள் வேண்டுமென்றே விட்டு வைத்தால் உங்களுக்கு அது வறுமையை உருவாக்கக்கூடிய செயலாக இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயத்தை மேற்கோள் காட்டி அடுத்து நமக்கு எடுத்து சொன்னார்கள், உங்களுக்கு பெருந்தொடக்கு இருக்குமேயானால், குளிப்பு கடமையான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குமேயானால் அந்த நேரத்தில் நீங்கள் எந்த உணவையும் எடுத்துக் கொள்ளாதீர்கள். அது இரவாக இருந்தாலும் சரி அல்லது பகலாக இருந்தாலும் சரி. மனைவியோடு உடலோடு கொள்ளுகின்றோம் அல்லது உறங்கிக் கொண்டிருக்கின்றோம், ஸ்கலிதம் ஏற்பட்டு விடுகின்றது, குளிப்பு நமக்கு கடமையாக ஆகுகின்றது, நாம் குடிக்க வேண்டும், பெருந்தொடக்கு ஏற்பட்டு விட்டது. அப்படி இருக்கின்ற அந்த பட்சத்தில் உடனே நீங்கள் எழுந்து சென்று உது செய்து நீங்கள் குடித்துவிட்டு அதற்கு பின்புதான் உணவு சாப்பிட வேண்டும். அக்குருள் அடல் ஜனாபத்தி, ஜனாபத்தாக இருக்கின்ற நேரத்தில் நீங்கள் எந்த விதமான உணவுகளை எடுத்துக் கொள்ளாதீர்கள். அப்படி ஜனாபத்தோடு இருக்கின்ற நேரத்தில், சுத்தமில்லாத இருக்கின்ற நேரத்தில் நீங்கள் உணவுகளை சாப்பிடுவீர்களே ஆனால் அது வறுமையை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய செயல்களாக இருக்கின்றது என்று சொல்லி காட்டினார்கள். அடுத்து சொன்னார்கள், உங்களுடைய வீடுகளில் பாத்திரங்களை நீங்கள் மூடி வையுங்கள். அது எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அது உணவு உள்ளதாக அல்லது உணவு இல்லாததாக எந்த நிலையில் இருந்தாலும் பாத்திரங்களை நீங்கள் மூடி வையுங்கள். அந்த பாத்திரங்களை நீங்கள் பயன்படுத்துவதற்கு எடுக்கின்ற பொழுது அதை நீங்கள் சுத்தம் செய்து அதற்கு பின்னால் பயன்படுத்துங்கள். மின்தூனி வஸ்ரிஹா, அதை நீங்கள் கழுகாமல் அதை நீங்கள் பயன்படுத்துவீர்களேயானால் அது வறுமையை உருவாக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயத்தை ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு சொல்லி காட்டி இறுதியாக சொன்னார்கள், உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் சபிக்காதீர்கள். உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் சபிக்காதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு செல்வம், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்ற மிகப்பெரிய செல்வம். அந்த செல்வத்தை நீங்கள் நினைத்து பார்த்து குழந்தைகளிடத்தில் பொய் சொல்வதோ அவர்களை சபிப்பதோ ஒருபோதும் நீங்கள் செய்யாதீர்கள். அப்படி செய்வீர்களேயானால் அது வறுமையினுடைய வாசலை திறந்து விடுவதற்குண்டான காரணங்களில் கடைசி காரணமாக இருக்கின்றது என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயத்தை ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு இந்த ஹதீஸ்களில் நமக்கு விளக்கி சொல்லுகின்றார்கள். இப்படி அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் வறுமையை நீங்குவதற்கு நாம் அதிகம் நாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி வ அஸாபில் கப்ரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குஃப்ரில் இருந்தும் ஏழ்மையில் இருந்தும் கபரினுடைய வேதனையில் இருந்தும் ஒரு இடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று துஆ செய்த அந்த வரிசையில் வறுமையை முன்வைத்து அதை நீங்குவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அல்லாஹ்விடத்தில் துஆ செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ்விடத்தில் இப்படி ஒரு துஆவை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிகம் நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த வறுமை ஏற்படுவதற்குண்டான காரணங்கள் இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றது. அவைகளை எல்லாம் நாம் அறிந்து கொண்டு வறுமையுடைய ஏற்படுத்தக்கூடிய அந்த காரணங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் முழுமையாக அவைகளை விட்டு விலகி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்று வாழுகின்ற நன்மக்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. எல்லாம் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா இந்த உலகில் நாம் வாழும் காலமெல்லாம் நீடித்த ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் நோயில்லாத வாழ்வையும் தந்து ஈருலகிலும் வெற்றியாளர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்தல் புரிவானாக. இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற உன்னத கலிமாவை மனமகிழ்வோடு ஒழிந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. நாளை வறுமையினால் ஆখিরাத்தினுடைய அனைத்து அதாபுகள் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் நம்முடைய ஆசிரிய பெருமக்களுக்கும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக.